ஹலோ அத்தை. காலைல கூப்பிட்டுருந்தீங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, அதான் காலைல எந்திரிச்சு பூஜை பண்ணிட்டு டிஃபன் செஞ்சுட்டு இருந்தேன். உங்க ஃபோன் காலை கவனிக்கல. சொல்லுங்க அத்தை. வெள்ளிக்கிழமை அதுமா போய் பேசுற? வாயை திறந்தாலே போய் தான். பாக்கியலட்சுமி. இரு, யாரோ என்ன வெளியில கூப்பிடுறாங்க. நான் தான் கூப்பிட்டேன். நீ பாக்கியலட்சுமி இல்ல, பேக்கியலட்சுமி. இந்த உலகமே உன்னை சுத்தி தான் சொல்லலுதுன்னு நினைச்சிட்டு இருக்கல. உனக்கு உன் புருஷனும் உன் பேச்சை கேட்கணும், என் புருஷனும் உன் பேச்சை கேட்கணும், நான் பெத்ததுங்களும் உன் பேச்சை கேட்கணும். அப்ப என் பேச்சை யாருதான் கேட்பா? ஆமா, காலைல எழுந்திரிச்சு நான் பூஜையும் பண்ணல, சமைக்கவும் இல்ல, ஸ்ட்ரெயிட்டா லஞ்ச் தான். லஞ்சுக்கு என்னன்னு தெரியுமா? பாவக்காய் புளிக்குழம்பு. உங்க பையனுக்கு சுத்தமா பிடிக்காது இல்ல, ஆனா எனக்கு பிடிக்குமே, அதனாலதான் நான் செஞ்சுக்கிட்டேன். நேத்து நைட் நாங்க நைட் ஷோ போயிட்டு வந்தோம், அதான் காலைல எழுதுறதுக்கு லேட் ஆகி போச்சு. கம்மிங் சண்டே நீங்க எனக்கு கோயிலுக்கு போக சொன்னீங்கல்ல, நாங்க கோயிலுக்கு எல்லாம் போல, எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்க டி நகர் வரைக்கும் போயிட்டு வரோம். அதுக்கப்புறம் அடுத்த மாசம் நான் வீட்டுக்கு வரும்போது எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் யூ டர்ன் வந்து உங்க வீட்டுக்கு வரேன். உங்க வீடு நீங்க எப்பவுமே சொல்வீங்கல்ல, அதாவது நான் கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து எங்க வீட்டு பழக்கம், எங்க வீட்டு சமையல், எங்க வீடுன்னு நீங்க சொல்லுவீங்களே, உங்க வீடு. அந்த வீட்டுக்கு, எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் நான் யூட்டன் போட்டு உங்க வீட்டுக்கு வருவேன். எனக்கு அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரானாலே கார்பன் டை ஆக்சைடு மெத்தனாலையும் சேர்த்து சுவாசிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. மூச்சு கூட நிம்மதியே என்னால விட முடியல. அங்கிருந்து எப்படா எஸ்கேப் ஆகி வருவோன்னு தோணுது. என்னை நானே கடத்தி அந்த வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். எப்படியும் நீங்க என்னை பத்தி எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி தப்பு தப்பா தான் பேச போறீங்க. போங்க, போய் பேசுங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு.